ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. நமஸ்காரம். நான் விக்னேஷ தீட்சிதர், வேதரக்ஷண சமிதி பாடசாலையினுடைய அத்தியாபகர். நாம் விபூதி தாரணத்தை பற்றி பார்த்தோம். எப்படி விபூதி தாரணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விபூதி தாரண விதியை பற்றி பார்த்தோம். அந்த விபூதியை எப்படி நிர்மாணம் பண்ணணும், எப்பேற்பட்ட விபூதியை இட்டுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அதனுடைய வீடியோ தான் நம்ம போட்டிருந்தோம். விரஜா ஹோம விபூதி அப்படின்னு இந்த சேனலில் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அது என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். விபூதியை நம்ம இட்டுக்க வேண்டிய விபூதியை தயார் பண்ணுறதுக்கு அப்படின்னு சில விதிமுறைகள் சொல்லப்படுகிறது. 5 விதமான விதிகள் சொல்லப்படுறது. என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல அக்னிஹோத்திர பஸ்மா. யாராவது அக்னிஹோத்திரிகள் அக்னிஹோத்திரம் பண்ணின பஸ்மாவை அவாகிட்டேருந்து வாங்கிட்டு நம்ம நித்தியம் தாரணம் பண்ணிக்கலாம். அக்னிஹோத்திரிகளாக இருக்கிறவா அவாவா அக்னிஹோத்திர பஸ்மாவை தாரணம் பண்ணிக்கலாம். இரண்டாவதாக ஔபாசனாக்னி பஸ்மா, ஸ்வாக்னி பஸ்மா அப்படிங்கிறார். தன்னுடைய அக்னி, தன்னுடைய ஔபாசனாக்னியிலேருந்து இருக்கக்கூடிய பஸ்மாவை தாரணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்வாக்னி பஸ்மாவை அவாவா தான் தாரணம் பண்ணிக்கலாம். அவாவா உபாசனம் பண்ணின பஸ்மாவை அவாவா தாரணம் பண்ணிக்கலாம். நம்மளுடைய உபாசனாக்னி பஸ்மாவை நம்மளுடைய பத்னி தாரணம் பண்ணிக்கலாம். மற்றவர்கள் தாரணம் பண்ணிக்கிறது இல்லை, கூடாது. சமிதாதான பஸ்மா, பிரம்மச்சாரிகள் சமிதாதானம் பண்ணினா அதுலேருந்து இருக்கக்கூடிய பஸ்மாவை பிரம்மச்சாரிகள் அவாவா சமிதாதானம் பண்ணினா அக்னி பஸ்மாவை அவாவா இட்டுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. நம்ம 3 விதம் பார்த்தோம். அக்னிஹோத்திரம், உபாசனம், சமிதாதானம் அப்படிங்கிறது பார்த்தோம். 4வதான ஒரு விதி சிவாக்னி பஸ்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சைவாகமோக்தமாக பஸ்மத்தை நிர்மாணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதியில் பண்ணப்பட்ட பஸ்மாவை தாரணம் பண்ணிக்கலாம். ஆனால் அதற்கும் அதிகாரிகள் பேதம் உண்டு. தீட்சிதர்களே பண்ணிக்கலாம். தீட்சிதர்கள்னால் சிவதீட்சை பெற்றவர்கள் அந்த பஸ்மாவை பூஷணம் பண்ணிக்கலாம், தாரணம் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ஆலயத்துக்கு தரிசனத்துக்கு போகும்பொழுது அங்கேருந்து பிரசாதமாக கொடுத்த விபூதியை தாரணம் பண்ணிக்கலாமே தவிர, சிவதீட்சை இல்லாதவர்கள் அந்த பஸ்மத்தை தாரணம் பண்ணிப்பதற்கான யோகியதை பிரசாதமாக கிடைக்காத பொழுது அந்த பஸ்மாவை நம்ம நித்திய தாரணத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கான அதிகாரம் இல்லை. அப்போது வேறு என்ன வழி இருக்குது? இப்போது எல்லாருக்கும் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 வழிகளில் ஒரு வழி தான் எல்லாருக்கும் தாரண யோக்கியம். என்னது? அக்னிஹோத்திர பஸ்மா. அக்னிஹோத்திரிகிட்டேருந்து பஸ்மாவை வாங்கிட்டு நம்ம நித்திய தாரணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது. எல்லா ஊர்லேயும் நமக்கு லப்யமாக அக்னிஹோத்திரி இருக்க வேண்டுமே, இல்லைன்னா அவள்கிட்டேருந்து அக்னிஹோத்திரத்துலேருந்து நித்தியம் கொஞ்சம் தான் பஸ்மா கிடைக்கும். அவள்கிட்டேருந்து மொத்தமாக நம்ம வாங்கிட்டு வச்சுக்கிறது கஷ்டம். அப்போது எல்லாருக்கும் உபயோகமான ஒரு வழி தான் கடைசி வழியாக சொல்கிறார். விரஜா ஹோம பஸ்மா அப்படின்னு சொல்கிறான். விரஜா ஹோம பஸ்மாவை எல்லாரும் அனைவர்களும் இட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன விரஜா ஹோமம் அப்படின்னால், ரொம்ப விசேஷமான ஒரு ஹோமம். இந்த ஹோமம் சாட்சாத்தாக ஒரு இடத்துல விதிக்கிறது. அப்போ அதுலேருந்து அனுகல்பமாக எடுத்துட்டு பஸ்ம நிர்மாணத்திற்காகவும் இதை விதிக்கிறது. சாட்சாத்தா விதித்த இடம் எது அப்படின்னு பார்த்தா, ஏன் அந்த இடத்த சொல்கிறோம்னா அப்போ தான் அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியும் அப்படிங்கிறதுனால. ஒரு பிராமணன் தன்னுடைய பிரம்மச்சரியாசிரமத்தை முடித்து கொண்டு, கிரகஸ்தாசிரமத்தை முடித்து கொண்டு எப்பொழுது சந்நியாசாசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்போது அவன் ஜென்மாந்தரங்களில் அவன் பண்ணினதான அனைத்து பாபங்களும் தீர்ந்து அவன் நேர சந்நியாசாசிரமத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ பாபக்ஷயார்த்தமாக அவன் பண்ணக்கூடியது இந்த விரஜா ஹோமம். விரஜா விபாப்மா பூயா ஸ்வாஹா அப்படின்னு எல்லா மந்திரங்களோட கடைசியிலையும் இந்த சுவாகாரம் முடியும். அதனுடைய அர்த்தம் விரஜா விபாப்மா பூயாசம், என்னை பாபமில்லாதவனாக செய்ய வேண்டும். வெறும் பாபமில்லாதவனாக செய்ய வேண்டும்னா எப்படி? பாபம் எதனால் உண்டாகிறது? பாபத்திற்கு மூலம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ரஜோகுணம். அந்த விரஜாவி பாப்மா, எனக்குள் இருக்கக்கூடிய பாப வாசனையை கொடுக்கக்கூடியதான அந்த ரஜோகுணத்தையும் இல்லாமல், பாபமும் இல்லாமல் என்னை பண்ண வேண்டும் அப்படின்னு இது ஒவ்வொரு இடமாக பிரார்த்திச்சுட்டு வர்றது. அந்த மந்திரார்த்தத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்படி அந்த விசேஷமான ஹோமம் சந்நியாசாசிரமத்துக்கு பூர்வமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எல்லாருக்கும் உபயோகப்படணும் அப்படிங்கிறதுனால பஸ்ம கிரகணார்த்தம் விதிக்கப்படுகிறார்கள். நமக்கு எப்போ விபூதி வேணுமோ
அப்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி அக்னியில் ஹோமம் பண்ணி அந்த விபூதி எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய அனைத்து பாபங்களும் போகுகின்றன அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்பேற்பட்டதான அந்த விரஜா ஹோம பஸ்மா, விரஜா ஹோமத்துக்கு அவ்வளவு மகத்துவம் சொல்லப்படுகிறது. மேற்கொண்டு விரஜா ஹோம மந்திரார்த்தம் சுருக்கமாக நாம் பார்ப்போம். முதல் மந்திரமாக பிராணாபானம் வியானோ தான சமானாமே சுத்தியந்தாஞ்சோதிரஹம் விரஜா விபாப்மா பௌஜா சக்ஸ்வாஹா. என்னுடைய பஞ்ச பிராணனாகிய பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுக்களுக்கு பேர். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வாயுகளையும் காற்றுகளையும் சுத்தம் பண்ணு. அதில் இருக்கக்கூடிய பாபத்தை போக்கு, அதில் இருக்கக்கூடிய ரஜோகுணத்தை போக்கு. அப்படி போக்கி என்னை சுத்தனாக ஆக்க வேண்டும் என்று முதல் மந்திரத்திற்கான பிரார்த்தனா அர்த்தம். இரண்டாவது மந்திரம் வாங் மனச்சக்ஷுஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராண ரேதோ புத்தியாகூதி சங்கல்பாமே சுத்தியந்தாம். வாக்கு, என்னுடைய வாக்கு, என்னுடைய மனசு, என்னுடைய சக்ஷுஸ், என்னுடைய ஸ்ரோத்ரம், என்னுடைய நாக்கு, என்னுடைய மூக்கு, இதெல்லாம் முதல்ல சொன்னது என்னது அப்படின்னால் வாக்கு அப்படின்னால் பேசும் திறன். மனசு வாங் மனஸ் சக்ஷு பார்வை, அடுத்தது கேள்வி அப்படிங்கிற திறன். அந்த மாதிரி திறன்களை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய இந்திரியங்களையும் சொல்லிவிட்டு அந்த ஞானங்களும் அந்த இந்திரியங்களும் அதுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாபங்களையும் போக்கி பாப வாசனைகளையும் போக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையுடைய இரண்டாவது மந்திரம். துவக் சர்ம மாகும்ச ருதிர மேதோ மஜ்ஜா ஸ்நாயவோ ஸ்தீனிமே சுத்தியந்தாம். இந்த சரீரம் முதல்ல துவக்கு தோல்னால இருக்கும். தோலுக்குள்ள என்ன இருக்கும்? துவக்கு சர்மம் இருக்கும், அதுக்குள்ள மாம்சம் இருக்கும், அதுக்கப்புறம் ரத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு கொழுப்பு இருக்கும், அதுக்கப்புறம் அஸ்தி எலும்பு இருக்கும். அப்படி இங்கேருந்து ஆரம்பித்து கடைசி பர்யந்தம் நம்ம சரீரத்துக்குள்ள என்ன இருக்கோ அதிலெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ரஜோகுணத்தையும் பாபத்தையும் போக்கு அப்படின்னு பிரார்த்தனையுடைய ஆகுதி. சிரஃபாணி பாத பார்ஷ்வ பிருஷ்டோரூதர ஜங்க சிஷ்ணோபஸ்த பாஜபூமி. சிரசு தலை, பாணின்னா கை, பாதம் அப்படின்னால் காலு, பார்ஷ்வம்னா நம்மளுடைய சைடு பாகங்கள், சிரஃபாணி பாத பிருஷ்ட பின்னாடி, உதரம், அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பாபங்களையும் அனைத்து ரஜோகுணங்களையும் போக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. உத்திஷ்ட புருஷ ஹரித பிங்கல லோஹிதாட்சி தேஹி தேஹி ததாபயிதாமே. அக்னியனுடைய ஒரு ஸ்வரூபம் உத்திஷ்ட புருஷன். அக்னி எப்பொழுதும் அப்படியே எழுந்துண்டு வருவார். ஹரித பிங்கல லோஹிதாட்சி, அவருடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னால் கொஞ்சம் பச்சை மாதிரியும் சேப்பு மாதிரியும் கலந்துண்டு வருவார். ஹரித பிங்கலா லோஹிதாட்சி தேஹி தேஹி, எனக்கு வேண்டியதான ஞானத்தை கொடு, எனக்குள்ளே இருக்கும் அனைத்து பாபங்களையும் போக்கு அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பிருத்திவியாபஸ்தேஜோ வாயுராகாசாமே. பஞ்சபூதங்கள்னால தானே இந்த சரீரம் உண்டாகிறது. அந்த பஞ்சபூதங்கள்லேயும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், நமக்குள்ளேயே இந்த துவக்கு பிருத்திவி ஸ்வரூபம் இல்லையா? பிருத்திவி ஆப்பு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜலங்கள் ஜலாம்சங்கள்லாம் ஜலஸ்வரூபம். தேஜஸ் நம்மளுடைய ஜாடராக்னி, நம்ம சாப்பிட்றதெல்லாம் தகிக்கிறது அக்னினால், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னி. வாயு நமக்குள்ளே இருக்கக்கூடிய, முன்னாடி தனியாக வாயுக்களை சொன்னாலும் இப்போ சமஷ்டியான வாயு ஸ்வரூபம். பிருத்திவியாபஸ்தேஜோ வாயு ஆகாசம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து இடைவெளிகள் ஆகாசங்கள். அப்படி இந்த பஞ்சபூதாத்மகமான சரீரில் இருக்கக்கூடிய தனித்தனி பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய பாப்பங்களை போக்கு, ரஜஸை போக்கு. சப்தஸ்பரிச ரூபரச கந்தாமே. நம்மளுடைய சப்தம் ஸ்பரிசம், சப்தம்னா நம்ம சொல்கிற சப்தம் தன்மாத்திரைகள், பஞ்சேந்திரிய தன்மாத்திரைகள், சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம், இதுகளில் அடங்கி இருக்கக்கூடிய பாப்பங்களையும் ரஜோகுணங்களையும் போக்கு. மனோ வாக்கு காய கர்மானுமே. ஒவ்வொரு விஷயமும் மனசுனால் பண்ணுவோம், சிலது வாக்குனால் பண்ணுவோம், இந்த சரீரத்தினால பண்ணுவோம். இது மூணுத்தையும் சேர்ந்து ஒரு கிரியையாக பண்ணுவோம். அப்போது மனசினால் மனசில் இருக்கக்கூடிய பாபங்களையும் வாக்கில் செய்த பாபங்களையும் சரீரத்தினால் செய்த பாபங்களையும் ஒரு கிரியாரூபமாக செய்த அனைத்து பாபங்களையும் அனைத்து ரஜோகுணங்களையும் போக்க வேண்டும். அவ்யக்த பாவை ரஹங்காரைஹி. இது நமக்கு தெரிந்து தெரியாமல் அநேகம் விதமான ஜென்மங்களில் தானே ஏற்பட்ட ஒரு வாசனை இருக்கும். அது எப்படி ஏன் நமக்குள்ள, அதாவது நமக்கு சொப்னம் பார்க்குற மாதிரி
இந்த சொப்னம் ஏன் நமக்கு வந்ததுன்னே தெரியாது. நம்ம பார்க்காத காட்சியெல்லாம் சொப்னத்துக்குள்ளே வரும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் ஏன் வருது? ஏதோ ஜென்மாந்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனைகள், அப்படி அவ்யக்தமாக இருக்கக்கூடிய அந்த அனைத்து பாவங்கள்லேயும் இருக்கக்கூடிய பாபங்களை போக்க வேண்டும். ஆத்மாவே, இந்த ஆத்மாவை சுத்தி செய்ய வேண்டும். இங்கே ஆத்மா அப்படின்னா சரீரம் அப்படின்னு பேர். அந்தராத்மானா உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீவன். பரமாத்மானா அந்த ஜீவனுக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாட்சாத் பகவத் ஸ்வரூபம். கடைசியாக அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், இந்த பஞ்ச கோஷாத்மகமாக இருக்குது இந்த சரீரம். முதல்ல அன்னமய கோஷம் அப்படின்னு பேர், அடுத்தது பிராணமய கோஷம் அப்படின்னு பேர், மூன்றாவதாக மனோமய கோஷம் அப்படின்னு பேர், நான்காவதாக விஞ்ஞானமய கோஷம், கடைசியாக ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம் அப்படின்னா வெளியில் தெரியக்கூடியதானே இந்த சரீரம். பிராணமய கோஷம்னா இந்த வெறும் இந்த உடம்பு இருந்தால் மாத்திரம் போகாது, அதுக்குள்ள ஒரு சரீரம் எப்படி இருக்குது, இந்த வாயுக்களால் பிராணஸ்வரூபமாக இருக்குது, அதுதான் பிராணமய ஸ்வரூபம் அப்படின்னு பேர். மனோமயம், இது ரெண்டும் இருந்தால் மாத்திரம் போகாது, உள்ள மனசுனால ஒரு சரீரம் உண்டு, மனசு நிறைய வேலை பண்ணும், மனோமயம். அடுத்தது வெறும் மனசிலே அதனுடைய ஒரு விசேஷமான ஞானம், மனது சிலதை தெரிந்து கொண்டு அந்த அறிவினால் இருக்கக்கூடியதான சரீரம். கடைசியில் ஆனந்தமய ஸ்வரூபம், அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் அப்படின்னு கடைசியாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்ச கோஷாத்மகமான சரீரத்திலும் உள்ள பாபங்களையும் பாபத்திற்கு மூலமான ரஜோகுணத்தையும் போக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையோடு பண்ணக்கூடியதான இந்த விரஜாஹோமம். அதனால் அந்த விரஜாஹோம பஸ்மத்தை நம்ம தினம் தினம் அணிவதனால அநேகம் பலன்கள் சொல்ல போகிறது. அது என்னது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்துள்ள வீடியோக்களில் பார்க்கலாம். நமஸ்காரம்.